திருநெல்வேலியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். காமராஜர் பிறந்தநாள் விழாவில் ஏன் மோதல் ஏற்பட்டிருக்கிறது? இரு தரப்பினருக்கு பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் கட்சியினுடைய அலுவலகம் முன்பு பெருந்தலைவர் காமராஜரினுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தலைமையில இந்த விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. மேலதாளங்களோடு உற்சாகமாக காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்கள் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த நிகழ்வு திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநகர் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன், அதே போன்று மூத்த பிரமுகர் உமாபதி சிவன் ஆகியோரிடையே வரிசையாக நிற்கதில் ஒரு சிறு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அது இருவரிடமே ஒரு கைகலப்பாக மாறி இருவரும் ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வு சென்றது. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக அது திருநெல்வேலியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையிலேயே காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட நிகழ்வு என்பது ஒரு பரபரப்பான சூழலை அங்கு ஏற்படுத்தியது. அங்கிருந்த நிர்வாகிகள், அந்த மூத்த நிர்வாகிகள் 2 பேரையும் சமாதானம் செய்து மீண்டுமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் பெருந்தலைவர் காமராஜரினுடைய அந்த திட்டமிட்ட நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின். லஞ்ச ஊழலற்ற